பங்குச்சந்தை. சிலருக்கு இது ஒரு செகண்ட்ல கோடீஸ்வரன் ஆகிற கேம். ஆனா சிலருக்கு இது தலைமுறையா செல்வத்தை உருவாக்குற ஒரு தவம். இன்னைக்கு நாம இந்த ரெண்டு உலகத்துக்கும் நடுவுல இருக்கிற பெரிய போரை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க இந்த அதிவேக வர்த்தகத்துக்கும் நீண்டகால ஆட்டத்துக்கும் இடையிலான உண்மைகளை ஆழமா அலசுவோம். பாருங்க, முதலீட்டு உலகத்தோட பிதாமகன் வாரன் பஃபெட் 2002லயே ஒரு எச்சரிக்கை கொடுத்தாரு. டெரிவேட்டிவ்களை அவர் சும்மா சொல்லல, பேரழிவை ஏற்படுத்தும் நிதி ஆயுதங்கள்னு சொன்னாரு. ஏன் அவர் அப்படி சொன்னார்? இந்த வார்த்தைகள் எவ்வளவு பெரிய ஆபத்து வரப்போகுதுங்கிறதுக்கான ஒரு முன்னோட்டம் மாதிரி இருந்துச்சு. முதல்ல இந்த டெரிவேட்டிவ்னா என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இது ஒரு நிதி ஒப்பந்தம். இதோட மதிப்பு தங்கம், பங்கு இல்ல கச்சா எண்ணெய் மாதிரி வேற ஒரு பொருளோட மதிப்பை பொறுத்து மாறும். இது ரெண்டு முக்கியமான காரணங்களுக்காக பயன்படுத்துறாங்க. ஒன்னு, நம்ம முதலீடுகள்ல நஷ்டம் வராம தடுக்க, அதாவது ஹெட்ஜிங் பண்ண. இன்னொன்னு, எதிர்காலத்துல விலை ஏறும் இல்ல இறங்கும்னு யூகிச்சு, அதாவது ஸ்பெகுலேஷன் பண்ணி லாபம் பார்க்க. பஃபெட் சொன்னது சும்மா வார்த்தைகள் இல்ல. 2008 நிதி நெருக்கடி அப்போ அதுதான் நிஜமாச்சு. பாருங்க, டெரிவேட்டிவ்களை சரியா பயன்படுத்தினா அது ரொம்ப உதவியா இருக்கும். ஆனா அதுவே தப்பா கையாளப்பட்டா ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையே ஆட்டி பார்க்குற சக்தி அதுக்கு இருக்கு. இது வெறும் தியரி இல்ல, வரலாறு நமக்கு கத்துக் கொடுத்த ஒரு பாலம். சரி, இது எங்கேயோ நடந்த கதைன்னு நினைக்காதீங்க. இப்போ நம்ம ஊர்ல என்ன நடக்குதுன்னு பாப்போம். இந்தியால சமீப காலமா நம்மள மாதிரி சாதாரண சில்லறை முதலீட்டாளர்கள் டெரிவேட்டிவ் சந்தையில வம்சமா உள்ள வராங்க. இது ஒரு பெரிய வாய்ப்பு மாதிரி தெரிஞ்சாலும் இதோட இன்னொரு பக்கம் ரொம்பவே கவலைக்குரியதா இருக்கு. 120% நம்ப முடியுதா? நிதியாண்டு 22க்கும் 25க்கும் நடுவுல இந்தியால டெரிவேட்டிவ் ட்ரேடிங் பண்ற தனிநபர்களோட எண்ணிக்கை இவ்ளோ அதிகமா இருக்கு. இந்த வளர்ச்சி காட்டுறது ஒண்ணுதான், இந்த சந்தை எவ்ளோ கவர்ச்சிகரமா இருக்குன்னு. அதாவது கிட்டத்தட்ட 1 கோடி தனிநபர் வர்த்தகர்கள். யோசிச்சு பாருங்க, இவ்ளோ பெரிய எண்ணிக்கையில மக்கள் இந்த அதிக ஆபத்துள்ள சந்தையில இருக்காங்க. இதோட அளவு எவ்வளவு பெருசு, இதோட தாக்கம் எப்படி இருக்கும்னு இதை நமக்கு தெளிவா உணர்த்துது. ஆனா இங்கதான் ஒரு அதிர்ச்சியான உண்மை இருக்கு. நிதியாண்டு 25ல இந்த 1 கோடி பேர்ல 90% பேர், அதாவது 10க்கு 9 பேர் தொடர்ந்து பணத்தை இழந்திருக்காங்க. ஆமா, நீங்க கேட்டது சரிதான். 10க்கு 9 பேர் நஷ்டம் அடைஞ்சிருக்காங்க. இந்த வரைபடத்தை ஒரு நிமிஷம் பாருங்க, உங்களுக்கே புரியும். இந்த நீல நேர பார் காட்டுறது டெரிவேட்டிவ் வர்த்தகம். இந்த சாம்பல் நேர பார் காட்டுறது நாம வழக்கமா பண்ற பங்கு வர்த்தகம். ரெண்டுக்கும் நடுவுல மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் தெரியுதா? சூதாட்ட அலை எங்க குவிஞ்சிருக்குன்னு இது பளிச்சுன்னு காட்டுது. இந்த அலைக்கு ஒரு முக்கியமான காரணம் நம்ம சோஷியல் மீடியா ஃபின்ஃப்ளூயன்சர்கள். அவங்கள பலர் டெரிவேட்டிவ் ட்ரேடிங்கை ரொம்ப சுலபமா பணம் சம்பாதிக்கிற வழியா காட்டுறாங்க. ஆனா அதுல இருக்கிற பயங்கரமான ஆபத்துகளை பத்தி முழுசா சொல்றதே இல்ல. சரி, ஏன் இவ்ளோ சில்லறை வர்த்தகர்கள் பணத்தை இழக்கிறாங்க? ஏன்னா அவங்க விளையாடுற ஆடுகளுமே சமமா இல்ல. வாங்க, இந்த கேமோட ரூல்ஸ் எப்படி ஒருதலை பட்சமா இருக்குன்னு கொஞ்சம் விரிவா பார்ப்போம். இந்த ஒப்பீட்டை பாருங்க. ஒரு பக்கம் பெரிய நிதி நிறுவனங்கள், அவங்க கிட்ட கண்ணிமிக்கிற நேரத்துல ட்ரேட் பண்ற அல்காரிதம்ஸ், பெரிய ரிஸ்க் எல்லாம் சமாளிக்கிற கருவிகள்னு எல்லாம் இருக்கு. இன்னொரு பக்கம் நம்மள மாதிரி சில்லறை முதலீட்டாளர்கள். நம்ம கையில இருக்கிறது ட்ரேடிங் ஆப்ஸும் சோஷியல் மீடியா அட்வைஸும் தான். இந்த அதிகாரத்துல இருக்கிற ஏற்றத்தாழ்வு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த சமநிலையற்ற களத்துக்கு ஒரு நிஜமான உதாரணம் வேணுமா? அப்போ இந்த ஜெயின் ஸ்ட்ரீட் கேபிட்டல் கேஸை பத்தி தெரிஞ்சுக்கணும். இந்த டைம்லைனை பாருங்க. ஜனவரி 2023ல ஆரம்பிச்சு எப்படி அவங்களோட அதிநவீன அல்காரிதம்களை வச்சு சில்லறை முதலீட்டாளர்களை சுரண்டி கோடிக்கணக்கில் லாபம் பார்த்ததா குற்றம் சாட்டப்பட்டாங்கன்னு இது தெளிவா காட்டுது. குற்றச்சாட்டு ரொம்ப நேரடியானது. ஜெயின் ஸ்ட்ரீட் நிறுவனம் இண்டெக்ஸ் விலைகளை செயற்கையா மாத்தி அது மூலமா $4 பில்லியன் மேல சட்டவிரோதமா சம்பாரிச்சிருக்கு. அவங்க சம்பாரிச்ச இந்த பணம் வேற எதுவும் இல்ல, கோடிக்கணக்கான சில்லறை வர்த்தகரோட கண்ணீரும் சேமிப்பும் தான். சரி, இந்த சூதாட்ட குழப்பத்திலிருந்து கொஞ்சம் வெளியே வருவோம். இப்போ காலத்தால சோதிக்கப்பட்ட வாரன் பஃபெட்டோட ஞானத்தை பத்தி பார்ப்போம். இது முற்றிலும் வேற ஒரு பாதை, மெதுவா ஆனா உறுதியா ஜெயிக்கிற பாதை. பஃபெட்டோட விதிகள் ரொம்பவே எளிமையானவை. முதல் விதி, என்ன ஆனாலும் பணத்தை இழக்காதீங்க. இரண்டாவது விதி, முதல் விதியை ஒருபோதும் மறக்காதீங்க. அவர் பங்குகளை வாங்கல, தரமான பல வருஷம் நிலைச்சு நிக்கிற கம்பெனிகளை வாங்குறாரு. அது மட்டும் இல்லாம ஒரு பொருளோட உண்மையான மதிப்புக்கும் நாம கொடுக்கற விலைக்கும் நடுவுல எப்பவும் ஒரு பாதுகாப்பு விளிம்பு இருக்கிற மாதிரி பாத்துக்கிறாரு. பஃபெட்டோட மிக பிரபலமான மேற்கோள்கள்ல இதுவும் ஒண்ணு. அதிவேக வர்த்தகத்துக்கும் அவரோட தத்துவத்துக்கும் இருக்கிற நேரடி வித்தியாசத்தை இது ஒரே வரியில சொல்லுது. சந்தையில பொறுமைதான் உண்மையான பவர். இந்த மேற்கோள் ரொம்ப முக்கியம். விலை கம்மியா கிடைக்குதுன்னு ஒரு சுமார் கம்பெனியை வாங்குறத விட நல்ல விலையில ஒரு சூப்பரான கம்பெனியை வாங்குறது தான் புத்திசாலித்தனம். தரம் தான் முக்கியம், விலை இல்ல. இது பஃபெட்டோட பெர்க்ஷேர் ஹாத்வே கம்பெனி கிட்ட இருக்கிற கையிருப்பு பணம். யோசிச்சு பாருங்க, ஏன் இவ்வளவு பணத்தை சும்மா வச்சிருக்காங்க? இதுதான் அவரோட பிரம்மாஸ்திரம்.
மத்தவங்க பயப்படும்போது பேராசையோட இருங்கிறது அவரோட பாலிசி. சந்தை விழும்போது தரமான கம்பெனிகளை மலிவான விலையில வாங்க இந்த பணம் ஒரு சக்தி வாய்ந்த கருவியா பயன்படுது. இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த 2 உலகத்துல இருந்தும் நாம கத்துக்கிட்ட பாடங்களை ஒன்னு சேர்த்து இதிலிருந்து உங்க நிதி பயணத்துக்கு என்ன எடுத்துக்கலான்னு பாப்போம். பஃபெட் சொல்றாரு, நீங்க பண்ணக்கூடிய மிகச்சிறந்த முதலீடு தங்கம், பங்கு இல்ல நிலத்துல இல்ல. அது உங்க மேல நீங்க பண்ற முதலீடு தான். இதுதான் அவரோட அல்டிமேட் அட்வைஸ். அப்போ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆபத்திலிருந்து நம்மள காப்பாத்துறது ஒரு ட்ரேடிங் அல்காரிதம் இல்ல, நாம என்ன செய்றோங்கிற ஆழமான புரிதல் தான். உங்க அறிவை வளர்த்துக்கோங்க, திறமைகளை மேம்படுத்துங்க. ஒரு பொருளோட விலைக்கும் அதோட உண்மையான மதிப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை எப்பவும் புரிஞ்சுக்கோங்க. இந்த முழு பகுப்பாய்வோட சாராம்சம் இதுதான். உண்மையான செல்வங்கிறது லாட்டரி டிக்கெட் மாதிரி திடீர்னு வர்றதில்ல. அது பல வருஷத்துக்கு நீங்க சரியான முடிவுகளை எடுக்க உதவுற அறிவை வச்சு நீங்க கட்டுற ஒரு கோட்டை மாதிரி. கடைசியா நீங்க உங்களையே கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி, பணம் மற்றும் ரிஸ்க் பத்தின உங்க அணுகுமுறை என்ன? நீங்க நீண்ட காலத்துக்கு மதிப்பை உருவாக்குற ஒரு முதலீட்டாளரா இல்ல குறுகிய கால விலை மாற்றங்கள்ல பந்தயம் கட்டுற ஒரு ஊக வணிகரா? யோசிச்சு பாருங்க.